வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு எஸ்பிஓ டிஜிட்டல் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே பல ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்னா அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு 10 காய்கறிகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உடல் பருமன் உண்டாவதற்கான மாறி வரக்கூடிய அதிக கல்லூரிகள் நிறைந்த உணவு பழக்கங்கள், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறைகள், அதிக மன அழுத்தம் மற்றும் மரபு நீதியான காரணங்கள் என பல காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் உடலுக்கு தேவையான கல்லூரிகளை விட அதிக அளவிலான கல்லூரிகள் உணவின் மூலமாக எடுத்துக்கொள்வது தான். அப்படி எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் முழுவதுமே எடுத்துக்கொண்ட அதிகப்படியான கல்லூரிகளை பயன்படுத்தாமல் இருப்பது தான் முக்கியமான காரணம். இதில் கல்லூரிகள்னா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சாப்பிட்ட ஒவ்வொரு உணவு உடலிலும் மெட்டபாலிசம் அடைந்து எனர்ஜி ஆகும் மாறும் திறனை தான் கல்லூரிகள் என சொல்லுவாங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு பெண்களுக்கு 2000 கல்லூரிகளும் ஆண்களுக்கு 2500 கல்லூரிகள் வரைக்கும் தேவை. இது ஒவ்வொருத்தருடைய தினசரி வேலையை பொறுத்து மாறுபடவும் செய்யும் நண்பர்களே. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினசரி நாம் சாப்பிடக்கூடிய கல்லூரிகளை விட கல்லூரிகள் குறைந்து எடுத்துக்கொண்டாலே மிகவும் எளிமையான முறையில் உடல் எடையை படிப்படியாக குறைக்க முடியும் நண்பர்களே. கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நாம் சாப்பிடும் உணவில் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், சிறுதானியங்கள் என பல வகைகளான உணவுகள் இருந்தாலும் கூட காய்கறிகளில் தான் கல்லூரிகள் மிகவும் குறைவாக இருக்குது நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்க உதவக்கூடிய கல்லூரி குறைந்த 10 காய்கறிகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. அப்படி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காய்கறிகளில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதோ அந்த காய்கறிகளில் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப கல்லூரிகள் குறைவாக இருக்கும். அதில் நம்பர் 1ன்னு பார்த்தோம்னா வெண்பூசணி, 2 சுரைக்காய், 3 வெள்ளரிக்காய், 4 முள்ளங்கி, 5 தக்காளி, 6 சௌசவ், 7 கீரைகள், 8 முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பிரக்கோலி, 9 வெண்டைக்காய், 10 மஞ்சள் பூசணி. என்ன நண்பர்களே, நீங்கள் இந்த 10 வகையான காய்கறிகளில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் கல்லூரிகளின் அளவை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த வீடியோ மூலமாக பயன்பெறட்டும். 1 வெண்பூசணி. 100 கிராம் வெண்பூசணியில் பார்த்தோம்னா 13 கல்லூரிகளும் 96% நீர்ச்சத்தும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 100 கிராம் வெண்பூசணியில் 3 கிராம் வரைக்கும் டைட்ரிக் ஃபைபர் சத்து இருக்கு. 2 சுரைக்காய். 100 கிராம் சுரைக்காயில் பார்த்தோம்னா 14 கல்லோரிஸும் மற்றும் 96% நீர்ச்சத்தும் இருக்குது. 3 வெள்ளரிக்காய். 100 கிராம் வெள்ளரிக்காயில் பார்த்தோம்னா 15 கல்லோரிஸும் மற்றும் 95% நீர்ச்சத்தும் இருக்கு. 4 முள்ளங்கி. 100 கிராம் முள்ளங்கியில் பார்த்தோம்னா 16 கல்லோரிஸும் மற்றும் 95% நீர்ச்சத்தும் இருக்கு. 5 தக்காளி. 100 கிராம் தக்காளியில் பார்த்தோம்னா 19 கல்லோரிகளும் மற்றும் 95% நீர்ச்சத்தும் இருக்கு. 6 சௌசவ். 100 கிராம் சௌசவில் பார்த்தோம்னா 19 கல்லோரிஸும் மற்றும் 94.2% நீர்ச்சத்தும் இருக்கு. 7 கீரைகள். 100 கிராம் கீரைகளில் பார்த்தோம்னா 23 கல்லோரிஸும் மற்றும் 93% நீர்ச்சத்தும் இருக்கு. 8 முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பிரக்கோலி. 100 கிராம் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரில் பார்த்தோம்னா 25 கல்லோரிகளும் மற்றும் 92% நீர்ச்சத்தும் இருக்கு. 100 கிராம் பிரக்கோலியில் பார்த்தோம்னா 34 கல்லோரிஸும் மற்றும் 92% நீர்ச்சத்தும் இருக்கு. 9 வெண்டைக்காய். 100 கிராம் வெண்டைக்காயில் பார்த்தோம்னா 33 கல்லோரிஸும் 92% நீர்ச்சத்தும் இருக்கு. 10 மஞ்சள் பூசணி. 100 கிராம் மஞ்சள் பூசணியில் பார்த்தோம்னா 26 கல்லோரிகளும் மற்றும் 88-90% நீர்ச்சத்தும் இருக்கு. என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.